வன்னியரசு அவர்கள் விசிகாவில இருந்து, ஐயுஎம்எல்ல இருந்து ஷாஜகான் அவர்கள் 2 பேரும் இன்னைக்கு அமைச்சரவையில அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்காங்க. அது வந்து ஒரு எமோஷனலான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து விசிகால இருந்து ஒரு அமைச்சர், அதுவும் வந்துட்டு அவங்க அதிகாரத்துக்கு வரணும், அவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்த. அப்படி ஸ்டார்ட் பண்ண அவங்க இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். கலங்கிய கண்களோடு அமைச்சரான கையோட நேராக சிஎம் விஜய் அவர்களையும் நேரடியாக போயிட்டு திருமாவர்களும் வன்னியரசர்களும் மீட் பண்ண செய்திகள்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் அந்த ஷாஜகான் அந்த எம்எல்ஏ வந்து இன்னைக்கு அமைச்சராக மாறி இருக்கிறாரு. அவர் வந்து உண்மையிலேயே ஐயுஎம்எல் கட்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அது வந்து எமோஷனல் கனெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. திமுக விசிக கூட்டணி முறிந்தது. காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க, அவங்கள நீங்க வந்து முதுகலை குத்துனா அதுன்னு சொல்லி அவங்க பயங்கரமா பேசிட்டீங்க. விசிகாவும் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டீங்க, ஐயுஎம்எல் பத்தியும் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ உள்ள இருந்து வர எல்லாரையும் வசைப்பாடு நீங்க அனுப்பும்போது கண்டிப்பா இந்த நேரத்துல திமுக கூட்டணி இல்லாம தனித்து விடப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல் ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து கிட்டத்தட்ட சினிமா மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சினிமா மாதிரி அடுத்து என்னன்ற மாதிரி தமிழக அரசியல் ஒரு மின்னல் வேகத்துல அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கு. அதுல குறிப்பா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை அமையுமா அப்படின்ற மாதிரி நேற்று பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டா இப்ப மிச்சம் இருந்த 2 அமைச்சர்கள், அதாவது வன்னியரசு அவர்கள் விசிகாவில இருந்து, ஐயுஎம்எல்ல இருந்து ஷாஜகான் அவர்கள் 2 பேரும் இன்னைக்கு அமைச்சரவையில அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்காங்க. அது வந்து ஒரு எமோஷனலான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து விசிகால இருந்து ஒரு அமைச்சர், அதுவும் வந்துட்டு அவங்க அதிகாரத்துக்கு வரணும், அவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்த. அப்படி ஸ்டார்ட் பண்ண அவங்க இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அதற்கு முன்னாடி வன்னியரசு அமைச்சராக கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள ஏதோ பிரச்சனை எல்லாம் போனதாலாம் சொன்னாங்க. ஃபைனலி வந்து அவர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு கலங்கிய கண்களோடு அமைச்சரான கையோட நேராக சிஎம் விஜய் அவர்களையும் நேரடியாக போயிட்டு திருமாவர்களும் வன்னியரசர்களும் மீட் பண்ண செய்திகள்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் அந்த ஷாஜகான் அந்த எம்எல்ஏ வந்து இன்னைக்கு அமைச்சராக மாறி இருக்கிறாரு. அவர் வந்து உண்மையிலேயே ஐயுஎம்எல் கட்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அது வந்து எமோஷனல் கனெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அங்கேயே ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இத்தனை ஆண்டுகள், வரலாற்றில் 74 ஆண்டுகளுக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறமா இப்படி ஒரு அமைச்சரவை உருவாகி இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறத இப்போதான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன சர்ச்சை வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, திமுக விசிக கூட்டணி முறிந்தது அப்படின்னு போட்டிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுகல இருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் கேட்கும்போது, நீங்க திமுக அதிமுக கூட்டணி பேசுனீங்க, முன்னாடியே எங்களுக்கு வந்து வெளியே வர ஐடியா இருந்துச்சு, தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் கணக்கு போட்டோம், இதெல்லாம் சொல்லி காங்கிரஸ் வெளியே வந்து இன்னைக்கு தாவேகாவோட அமைச்சரவையில சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து முதுகலை குத்திட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே விஷயத்த அப்படியே விசிகா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, விசிகா முதுகில் குத்தியது, காங்கிரஸை விட பலமாக முதுகில் குத்தியது அப்படிங்கிற மாதிரி நேற்று வரைக்கும் டிபேட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு திமுகவோட முக்கிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ராசா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவு வந்து என்ன பண்றாருன்னா, அதையே வந்து அவர் டெலிட்டும் பண்ணிட்டாரு. பட் ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பட் இதை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் படிக்கிறேன். அவர் டெலிட் பண்ணிட்டாரு. பட் நாங்கள் எடுத்து வச்சிருந்தது, முன் ஏற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டுட்டு, பூ முடித்தவனை புறம் தள்ளி புணர்ச்சி வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது பூ முடித்தவனை புறம் தள்ளி புணர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். பெண்களை மையப்படுத்தி பெண்களை கொச்சைப்படுத்துற விதமா வந்து ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு. இதுதான் வந்து நாகரிகமா, சமூக நீதியா, இதுதான் வந்து நாகரிக அரசியலுக்கு எடுத்து செல்லுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ராசா போடக்கூடிய பதிவுகள் மிக 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 மோசமாவே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு இந்த பதிவை போட்டோன்னா பெரிய சர்ச்சையா வெடிக்க ஆரம்பிச்சது. நிறைய இடங்கள் எதிர்ப்பு குரல் வந்து வர ஆரம்பிச்சது. ஏங்க, உங்க கட்சியில இருந்து ஒருத்தங்க வெளியில போயிட்டாங்கன்றதுக்காக அது சொன்ன விஷயம் என்னன்னா, ஏனிங்கிறது வந்துட்டு இப்போ ஐயுஎம்எல்ல சொல்றாரு. அடுத்தது வந்துட்டு
விசில் சத்தத்திற்காக சிறுத்தையும் போனுச்சு அப்படின்னு சொல்றது விசிகாவை சொல்றாரு. இதெல்லாம் போக கீழே சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து ரொம்ப மோசமான வார்த்தை. கல்யாணம் ஒருத்தனை பண்ணிட்டு இன்னொருத்த கூட நீங்க வந்து தப்பா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொன்னது உண்மையிலேயே ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் உங்கள் தோழமை கட்சியாக இருந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல விசிகா உங்களுக்காக பேசியிருக்குது. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, விசிகா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக ஒருத்தவங்களை நம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேச்சுக்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட எங்கே போய் முடிய போகுது அப்படின்னா, ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. பட் இருந்தாலும் வந்து இது எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விசிக திமுக அந்த கூட்டணி வந்து முறிந்தது அப்படின்னே எடுத்துக்கலாம். இதற்கு ஒரு சான்றா என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு விசிகாவும் திமுகவும் ஆன்லைன் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் இவங்க ஒரு பதிவு போட்டால் அதுக்கு ஒரு பதில் பதிவு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. நிறைய வார்த்தைகள் பரிமாற்றமும் கடும் வார்த்தை கடும் சொற்களும் வந்து பரிமாறப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, எங்க இதுல நீங்க ஜெயிச்சுட்டு எங்க ஆதரவுல எங்க கூட்டணியில ஜெயிச்சுட்டு இப்படி எதிர்கூட்டணிக்கு நீங்க போய் அமைச்சரா உட்கார்றது சரியா அப்படிங்கிறதையும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இவர் போட்ட பதிவுக்கு பதிலடியா வந்து விசிகோட எம்எல்ஏ எஸ் பாலாஜி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அதிகாரம் எளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம், ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் அசைத்திடாது, அமைதியாய் கடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே, அநீதி தொடர்ந்து அனைத்தும் உரைத்தால் அணைக்க முடியுமா, அனலின் தகித்து போவீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது அனலில் தகித்து போவீர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா வந்து நாங்கள் அமைதியாக போகிறோம் அப்படின்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, திருப்பி அடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய தீனால நீங்கள்லாம் கருகி போயிடுவீங்கன்றத சொல்லாமல் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை போர் வந்து இப்போ திமுக விசிக மத்தியில் உருவாக்கி இருக்கு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஐயுஎம்எலுக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு மதிப்பு வந்து இன்னைக்கு உயர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமா திராவிட கட்சிகளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு. இதுக்கு என்னன்னா சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்து நிறைய வந்து முட்டும் கொடுக்குறாங்க. பின்னாடினா திமுக அதிமுக திராவிட கட்சிகள்லாம் இதெல்லாம் பண்ணலையா, ஆல்ரெடி இருந்த விஷயம் தாங்க, இதை புதுசா என்னங்க பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த 1 இடங்கள் 2 இடங்கள் கொடுக்கறது, கரெக்டா ஆதி திராவிட நலத்துறை மட்டும் போய் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் இல்லாம இன்னைக்கு முக்கியமான துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்திருக்காரு. இன்னொரு முட்டும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை வந்து 150 இடங்களுக்கு மேல வந்து தாவேகா ஜெயிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைச்சரவையில பங்கெல்லாம் கொடுத்திருப்பாங்களா அப்படின்றதையும் கேட்கிறாங்க. ஒருவேளை கொடுத்திருந்தா, ஒருவேளை 150 தொகுதியும் ஜெயிச்சிருந்து நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்களும் சொல்லியிருந்தோம், இவங்க நம்ம கூட கூட்டணி வர்றாங்க. ஏன்னா அவரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. என்னன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டுல நம்மளோட கொள்கையை ஏத்து நம்ம கூடயும் சில பேர் வரலாம் இல்லையா, அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்தை கொடுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்திருந்தாலும் இது நடந்திருக்குமா இல்லையா, நம்ம அப்படியும் யோசிக்கணும்ல. ஒரு பக்கம் வந்து வேற வழியே இல்லாம இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, வேற வழியே இல்லாம கொடுக்கணும் அப்படின்னா அசால்ட்டா அதிமுக தான் 24 பேர் ரெடியா இருந்தாங்களே, அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. எதுக்காக விசிகா, எதுக்காக ஐயுஎம்எல், எதுக்காக வந்து சிபிஐ சிபிஎம் உடைய அவங்க ஆதரவு வேணும்? இது எல்லாமே வந்துட்டு முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா. இன்னைக்கு பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டோம், கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டோம், திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டோம். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளா இருக்காங்க பாருங்க, அவங்க மேல எந்த விமர்சனமும் கிடையாது. இப்போ இடதுசாரிகள் எல்லாட்டுமே நம்ம நல்லா தான் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இவங்களை கையில எடுத்துக்கிட்டு, ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே திருமாவளவர்கள் இங்க வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து ஆதவர்ஜுனா பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாரு. பட் ஆனா வரல. பட் இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான பொறுப்போட வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்க போகுதுங்கிறத மட்டும் மாற்று கருத்து இல்லை. இப்போ திமுகவோட நிலைமை என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவும் போட்டிருக்காரு. என்னன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எம்எல்ஏவும் ஐயுஎம்எல் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்களுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் 2 பேருக்கும் வந்துட்டு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ ராசா ஒரு பதிவு போட்டார்ல, அதுக்கு வந்து அவர் ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு தொண்டர்களுக்காக. நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம், தேவையில்லாத வசைபாடுதல் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி கடும் சொற்களை வச்சு பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறாரு. இப்போ உண்மையிலேயே திமுக நிலைமை என்னவா இருக்குன்னு சும்மா நம்ம ஓப்பனா பேசி பார்க்கலாம். இப்போ வந்து அவங்களுடைய பெரிய சக்தியா இருந்தது வந்து விசிக, இதை தாண்டி காங்கிரஸ்.
சிறுபான்மையினர் ஓட்டு, பட்டியலின வாக்குகள், இது ரெண்டும் தான் வந்து முக்கியமா இருந்துச்சு. இதை தாண்டி வந்து சிபிஐ, சிபிஎம் அவங்களுடைய இடதுசாரி ஆதரவாளர்கள், இதையும் தாண்டி இருந்தது ஐயுஎம்எல். ஸோ இந்த மாதிரியான சிறுபான்மை கட்சியினர் இவங்க எல்லாருமே இன்னைக்கு தாவேக்கா வசம் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, விசிகா அமைச்சரவை இடம் பிடிச்சாச்சு. அப்போ கூட்டணி கன்ஃபார்ம், அவங்க தான் அடுத்த 2 பேர் கூட்டணி இருக்க போறாங்க. இது வந்து திமுக கொடுக்காததை தாவேக்கா கொடுத்துருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கான விஷயத்த வந்து அதுக்கான நன்றியை கண்டிப்பா அவங்க காட்ட தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் கட்சியும் வந்து உள்ள வராங்க. அப்ப ஐயுஎம்எல் கட்சியும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயமா தான் எடுத்துப்பாங்க. ஏங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கட்சி ஒண்ணு நம்மளுடைய நலனுக்காக உருவான கட்சி, நம்மள ஒருத்தர் அதிகாரத்துக்கு போகணுங்கிறது எவ்வளவு நாள் கனவா இருக்கும் எத்தனை பேருக்கு. விசிகா நம்ம பலமுறை பேசியிருக்கோம், எத்தனை ஆண்டுகள் கிங் மேக்கரா இருப்பீங்க, எப்ப நீங்க கிங்கா மாறுவீங்கன்னு கேட்டே இருப்போம் இல்லையா. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதற்கான முதல் படி எடுத்து வச்சுட்டாங்கல்ல. அப்போ அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏங்க டிஎம்கே கூட இருக்கீங்க, டிவிகே கூட சேர்ந்துருங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? ஸோ அதனால இப்போ அவங்களும் உள்ள வராங்க. அப்ப காங்கிரஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க, அவங்கள நீங்க வந்து முதுகுல குத்துனா அதுன்னு சொல்லி அவங்க பயங்கரமா பேசிட்டீங்க. விசிகாவும் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டீங்க, ஐயுஎம்எல் பத்தியும் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ உள்ள இருந்து வர எல்லாரையும் வசைப்பாடு நீங்க அனுப்பும் போது கண்டிப்பா இந்த நேரத்துல திமுக கூட்டணி இல்லாம தனித்து விடப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்க, இருக்கிற எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் திமுக தனிச்சு நின்னாங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியாது. காரணம், இவங்களுடைய கட்சியோட ஆதரவு பெரிய ஆதரவா இருந்துச்சு. ஆனா உண்மையா சொல்ல போனா விஜய் அவர்கள் ஆடாம ஜெயிச்சோமாடான்னு ஒரு வார்த்தை இருக்கும் தெரியுமா. அது ஏன் நான் சொல்றேன்னா, ஒருவேளை விஜய் எந்த வேலையுமே செய்யாம ஜெயிச்சிட்டாரான்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி நான் சொல்லல. எதுவுமே பேசாம, எந்த விஷயத்துக்கும் கருத்து சொல்லாம, எதை பத்தியுமே கண்டுக்காம ஒரு மனுஷன் அமைதியா அவரோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்து மக்கள் கூட டைரக்ட் கனெக்ட்ல இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகல இருந்து இது இயற்கையா நடக்குதா இல்ல பொலிட்டிக்கல் கேம் அவ்வளவு சூப்பரா விளையாடுறாரா முதல்வர் விஜய் அவர்கள்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, இப்ப திமுகவுடைய அத்தனை முக்கியமான அஸ்திவார செங்கலா இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த பக்கம் வருது. அதிமுக 2ஆ பிளந்து இன்னைக்கு அந்த கட்சி என்ன பண்றதுன்ற முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. ஒரு கட்டத்துல நீங்க யோசிச்சு பார்த்திருக்கலாம், இந்த 24 எம்எல்ஏகளுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து அமைச்சர்கள் உட்கார வச்சிருந்தாரு அப்படின்னா நிச்சயம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும். அதிமுக கண்டிப்பா 2ஆ உடைஞ்சிருக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதிமுகன்ற கட்சியோட எதிர்காலமே என்னன்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அந்த டிசைடிங் அத்தாரிட்டியில வந்து சிஎம் விஜய் அவர்கள் இருந்தாரு. ஸோ உண்மையா இதெல்லாம் வந்து பேசும்போது என்னடா இவ்வளோ மெகையா சொல்றீங்க, என்னடா இவ்வளோ பெருசா பில்டப் பண்றீங்கன்னு தோணும். நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அரசியல் அப்படிதான் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க மக்கள். இப்போ மக்கள் எந்த அளவுக்கு வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னா, இப்போ டிசைடிங் அத்தாரிட்டியில நிக்கிறது வந்து சிஎம் விஜய் அவர்கள்ன்ற இடத்துல தான் வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வச்சுதான் இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ இவங்க வந்து எதிராக பேச முடியாது. இன்னொன்று, இவங்க உள்ள இருந்தாலுமே நாங்கள் வந்து திமுக கூட உறவா இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தா திமுக காரங்க இப்பயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் உட்காந்துட்டீங்கல்ல டிவிகேல வந்துட்டு, நீங்க வந்துட்டு இப்போ அமைச்சர்னு சொன்னா உட்காந்துட்டீங்கல்ல அப்படின்னு இப்போ அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விசிகாவே நினைச்சாலும் திரும்ப போயிட்டு டிஎம்கே கூட சேர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இப்போ ஆரம்பிச்சு விட்டாங்க. அதை வந்து தணிக்கணுன்றதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை போடுறாரு. ஆனால் அதையும் புரிஞ்சுக்காம நிறைய பேர் நீங்கள் பேச தான் போகிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இது முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ ஆர் ஆசா அவர்கள் இன்னொரு பதிவு, அதாவது இதை போட்டு டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு பதிவு போடுறாரு. அதில் வந்து அந்த பதிவோட அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். தென்னை மரம் இருக்கும் இல்லையா, தென்னை மரம் அப்படி ஸ்ட்ரைட்டாக வளரும். ஆனால் இந்த முடத்தென்னைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அது எப்படின்னா அப்படி சைடாக வளரும். அப்போது தண்ணி வந்து ஒரு வீட்டில் இருந்து வாங்கிக்கிட்டு சைடாக அப்படி வளரும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் விழுகும், இளநீ இன்னொருத்தவங்க வீட்டில் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருப்பாரு. நேச்சரா அப்படி சொல்லுவாங்க, அரசியலை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பதிவை கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பாரு. ஆனா அதை விட கொச்சையான பதிவை போட்டு இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அதாவது மீனிங் ஒண்ணுதான், பட் அது ரொம்ப கொச்சையான ஒரு மீனிங்கை போட்டு இந்த மாதிரியும் வந்து போட்டிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமா விசிகாவும் திமுகவும் பிரிஞ்சுட்டாங்கன்ற அறிவிப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஏடிஎம்கே பக்கம் வந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து தனித்து விடப்பட்டாங்கன்னு சொல்லி திமுக சொல்றோம் இல்லையா, இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு அமைச்சர் பதவி மேல ஆசைலாம் கிடையாது, அப்படி ஆசைப்பட்டு நாங்கள் வந்து டிவிகேக்கெல்லாம் போகல, ஆதரவு கொடுக்கல. எப்பவுமே எங்க பொதுச் செயலாளர் இபிஎஸ் மட்டும்தான். ஸோ அதிமுகவை உடைக்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதிமுக ஒன்றிணைக்கும் எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. பிகாஸ் என்னன்னா, இங்கே தாவேக்கால ட்ரை பண்ணாங்க, பட் தாவேக்கா அமைச்சரோட இடம் கொடுக்கப்படலை. ஸோ அப்படி நம்ம என்ன பண்றது,
திரும்ப நம்ம தாய் வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி இப்போ எடப்பாடி அவர்கள்கிட்டயே போகிறதாகவும் வந்துட்டு தகவல் வெளியாயிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க அங்கே தான் போக போகிறாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உட்பட அந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு டீம் இருக்காங்க இல்லையா, இவங்க மொத்தமாக வந்து இப்போ திரும்ப அங்கே தான் போக போகிறாங்க. அப்போ திரும்ப அதிமுக புத்துயிர் பெற்று திரும்ப வரப்போகுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதோடு சேர்த்து ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். சிவகங்கை தேவகோட்டை பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெண்ணை வந்துட்டு சவாரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கொஞ்சம் ஆள் இல்லாத இடத்த பார்த்து நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒரு 35 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி சீண்டலில் ஈடுபடும் போது அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை கண்டுக்கவே இல்லை, புகாரை எடுத்துக்கவும் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சும்மா ஜாலியாக ஹாயாக இருந்திருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மதுரை மண்டல டிஜிபி விஜேந்திர பிரதாரி அப்படிங்கிற அந்த டிஜிபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வேலை பார்த்த 5 காவலர்களையும் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அங்கே எங்கேன்னு கிடையாது, எங்கெல்லாம் புகார் அளிக்கிறாங்களோ அங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. இதில் என்ன ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் வந்து புகார் அளித்தது ஆன்லைனில் புகார் அளிக்கிறாங்க. அப்போ ஆன்லைனில் புகார் அளித்தா அது எங்கே போய் சேரணும் நல்லா தெரியும். அங்கேருந்து வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய காவல்துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, அப்போ அதிரடியான விஷயங்களை எடுக்கிறது யாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி எங்கேயாவது காவல்துறை வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு அரசு வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, நம்ம போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணால் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஸோ இதை பாராட்டியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு சிஎம் விஜய் ஆலோசகராக வந்து இப்போ ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு ஜோதிடர் அவர்களை நியமித்ததுக்கு நிறைய சர்ச்சைகள் எழுந்துச்சு. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஆல்ரெடி வந்துட்டு அவருடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார். இப்போ வந்துட்டு விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவரும் சேர்ந்திருக்காரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ அரசியல் ஆலோசகராக அவர் பக்கத்துலேயே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி அவங்கள டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்காதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்குது. இதை தாண்டி ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, டிவிகே ரமேஷ் வந்து இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஆனால் அவர் ஒரு பிராமணருக்கு அமைச்சர் பதவியா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திராவிட கழகத்தில் கூடிய கி வீரமணி வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு வந்து அர்ச்சகர்கள் தமிழில் வந்துட்டு அர்ச்சகம் பண்ணணும், எல்லாருமே அர்ச்சகர் ஆகலாம், இந்த சமுதாயம் மட்டும் அர்ச்சகர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை வந்து இருக்கும்போது ஒரு பிராமணரை கொண்டு போயிட்டு அந்த பதவியில் உட்கார வச்சா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்துட்டு எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. பட் எதற்காக தாவேகா, அதாவது குறிப்பாக சிஎம் முதல்வர் விஜய் அவர்கள் எதற்காக இப்படி ஒரு பதவியை இப்படி பிராமணருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் பழகின விதத்தை வச்சு, நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை வச்சு சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவும் பர்பஸாக அவருக்கு இதுக்காக இந்த ஜாதிக்காக கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி எதுவும் இல்லை. இன்னொன்று டிவிகே ரமேஷ் பற்றியும் வந்துட்டு நிறைய தெரியும், நமக்கும் நிறையா தெரியும். அவர் பிராமணர் அப்படிங்கிறதே டிவி பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு அதை என்ன சொல்கிறது, அதை ஒரு வெரி ஹைலைட்டாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. இன்னைக்கு தலித்துன்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமோ அதே மாதிரி பிராமணர் சொல்லும் போது யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சமுதாயத்தில் பிறந்தது அவர் தப்பா, அது மட்டும் என்னோட கேள்வி, அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு பிராமணர்கள் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, பார்ப்பனர்கள் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞர் அவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்காரு, அவர் அதில் பிறந்தது மட்டுமே ஒரு பெரிய தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் தான் அதில் முன்னாடி பொறுப்பு வகிச்சாரு. அப்போ என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இப்போ இவர் வந்து என்னென்னத்தை மாற்ற போறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் சேஞ்ச் பண்ண போறாருன்னு பார்க்கறது ஓகே. ஆனால் அவர் பிராமணர், அதனாலேயே வந்து இவர் இதெல்லாம் பண்ணிடுவார் அதெல்லாம் பண்ணிடுவாருன்னு சொல்றது, இது வந்து நம்ம திராவிட அரசியலில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் சொல்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ விஷயங்களை பார்த்து பண்ணவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணாமல் விட்டுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்காக தாவேகா தரப்புலேருந்து என்ன ஒரு இது வரப்போகுது, இல்லை அமைச்சர் டிவிகே ரமேஷ் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இதில் பிறந்தது தப்பான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு தலித்தோ இல்லை வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரோ யாரோ ஒருத்தரை
தவறாக பேசுகிறோம், அவருடைய ஜாதியை வச்சு அவரை வந்து நம்ம வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல, நீங்கள்லாம் இப்படி தான் இருப்பீங்கன்னு ஒரு கேவலமாக ஒரு சில நாய்ங்க பேசுங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இவரையும் சொல்றது நம்ம தப்புன்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு ஒருவேளை அப்படி யோசிச்சு பார்க்கும்போது, ஒருத்தர் சமுதாயத்துல பிறந்ததுக்காகவே அவர் இப்படித்தான் இருப்பார், அவர் இப்படித்தான் வந்து இருக்கணும், இந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது, அது வந்து நீங்க வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வச்சிருக்கணும், இவர் வச்சா அது வந்து தப்பு நடக்கும், அவருடைய தாட்ஸ் எல்லாம் உள்ள புகுத்துவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்க இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க? அவரை இப்போ வந்து ஒரு பிராமண அமைச்சரை வந்து உட்கார வச்சதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இதை தாண்டி வந்து இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள்ல இப்ப திமுக விசிக முறிவு, ராசா அவர்களுடைய பதிவு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன நடக்க போகுது திமுக விசிக உறவில் அப்படிங்கிறதையும் வந்து கருத்துக்களா பதிவிடுங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய வியூஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உள்ள பசங்களே ரொம்ப குதிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா சூப்பரா வியூஸ் போகுது, நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து பொலிட்டிக்கல் அப்டேட்ஸை எளிய நடையில முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமா எவ்வளோ செய்திகள் இருந்தாலும் அது ரொம்ப சுருக்கமா மக்களுக்கு புரிகிற வகையில, அதுவும் எளிய மக்களுக்கு புரிகிற வகையில முடிஞ்ச வரைக்கும் சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். நிறைய பேர் கார் ஓட்டிட்டோ பைக் ஓட்டிட்டோ ஹெட்செட்ல கேட்டுட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து வீட்டில் சமைச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு சும்மா உட்காந்து என் கேமராமேன் மாதிரி உட்காந்து ஸ்க்ரால் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டைம்ஸ்ல இருந்து கிறிஸ்டியோட வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.